ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது, குயிக்காக எல்லா பேச்சுலர்ஸுமே செய்யலாம். ஸோ அந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ராகி சேமியா, ராகி சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த ராகி சேவை செய்யறதுக்காக ரெடிமேடாக நமக்கு ராகி சேமியா பேக்கெட் விற்கிறாங்க. இப்போது இந்த சேமியா பேக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ராகி சேவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ராகி சேமியா பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேக்கெட் போட்டோம்னா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போடலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சேமியா எல்லாத்தையுமே நம்ம இந்த வாட்டரில் சோக் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே தண்ணிக்குள்ளே முழுகிடும். ஒரு 5 மினிட்ஸ் விட கம்மியாகவே இருந்தாலே அது எல்லாமே நல்லா சோக் ஆகிடும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா குழஞ்சிடும். இப்போது 5 மினிட்ஸ் ஆயாச்சு, தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னாலே எல்லாமே நசுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் ஊறி இருக்குது. ரொம்ப ஊற விடாமல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா உதிரியாக வர்ற மாதிரி இட்லி தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி ஆல்ரெடி நல்லா சுட வச்சாச்சு. இப்போது இதை நம்ம ஒரு 7 மினிட்ஸ்க்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த ராகி சேமியா பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாகவும் செய்யலாம், காரமாகவும் செய்யலாம். இப்போது நமக்கு நல்லா வெந்து ரெடியாகி வந்தாச்சு. இப்போது இந்த ராகி சேமியாவை தாளிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு நான் 3 க்ரீன் சில்லி அண்ட் 2 ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 சில்லியுமே நம்ம காம்பினேஷனில் போடும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி 2 சில்லிஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஆனியன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு புளிப்பு சுவைக்காக தான் ஒரு சின்ன டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த புளிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ இங்கே ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நமக்கு டொமேட்டோ எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி ரெடியாகி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேமியாவை நல்லா உதுத்தி விட்டுட்டு இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கையிலேயே நம்ம உதுத்தி விடலை அப்படின்னா நமக்கு கலக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா பளபளப்பாகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். அதனால் லைட்டாக கோகோனட் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா திருகி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேவைக்கு அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ராகி சேமியா பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, நல்லா படபடப்பாகவும் வந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே ராகி சேமியாவை நம்ம இனிப்பாகவும் கொடுக்கலாம். கொஞ்சமாக இந்த ராகி சேமியா தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். அதில் தேங்காய் அண்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா ஒயிட் சுகர் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிப்பாகவும் காரமாகவும் சாப்பிட முடியும். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.